இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சமையல தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். மீன் பொரிச்சது பண்ணலாமா? நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ தைரியமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு மீன் எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, மசாலா வந்து இறங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெப்பர் தூள், மஞ்சள் தூள், சீரகம் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, லெமன் இருந்தால் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த மீனில் வந்து இந்த மசாலாவை வந்து போட்டுடலாம். ஸோ அந்த ஸ்லைஸ் உள்ள எல்லாமே வந்து ஃபுல்லாகிற மாதிரி வந்து மசாலா வந்து ஃபுல் கோட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் வந்து ரெஸ்ட் ஆஃப் கொடுத்துடலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு இப்போது இந்த மீனை போட்டு 2 பக்கமும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது, ஒரு ஆஃப் பாயிலில் இருந்தாவே போதும். ஸோ 2 பக்கமும் வந்து ஒரு 1 minute or 2 minutes வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி சேர்த்துட்டு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். சிம்பிளான மசாலா தான். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள், நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணணும். நான் வந்து இடித்து வச்சுருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வேக வச்சுக்கணும். இது வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வந்து குக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து கோட்டிங் பண்ணிடலாம். ஒரு வாழையில வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த கிரேவியை வந்து போட்டுக்கணும். ஸோ வந்து அந்த மீன் சைஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த மீனை வந்து அந்த கோட்டிங் மேலே வந்து வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலேயும் வந்து அதே கிரேவியை வந்து ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிக்கணும். கேப் இல்லாமல் ஃபுல்லாக அந்த கிரேவியை வந்து கோட் பண்ணி வச்சிடணும். ஸோ இதை வந்து வாழை இலையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு இல்லை தோசை தவா இல்லைனா வந்து கடாய் எனிதிங் எல்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து 2 சைடும் வந்து ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான மீன் பொரிச்சது வந்து ரெடி ஆகிடும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சது. பட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைமே வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து புது ரெசிபியாச்சு, ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்லாம் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு மீன் கிடைச்சா ட்ரை பண்ணி பார்த்துருங்க, நல்லா வரும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் செம்மையாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா குக் ஆகி அந்த வாழை இலையோட ஃப்ளேவரோட கொஞ்சம் சாஃப்டாக, மீன் கொஞ்சம் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸோட அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டிஷ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.